मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव, अतिथिदेवो भव. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्ममोहगृहीताङ्गं मामुत्तरभवार्णवात्. எல்லாரும் நம்ம அம்மா அப்பா முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியன் நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ணயவகின்னு ஸ்ரீமத் பாகவதம் தான் சாட்சாத் கிரந்த ரூபமாக நம்ம பகவான் அவதரித்தது என்ற உணர்வோடு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். நம்ம இந்த 200 சீரியஸில் அனுதினம் பாகவதம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தியாயமாக ஸ்லோகமாக அதனுடைய அர்த்தத்தை நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். அப்படி இருக்கிறச்சே பூர்வகதை சங்கிரகம். முதல்ல இது பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்ம இதை சொல்ல வைக்கிறார், அந்தர்யாமியாக இருந்து இதை கேட்க வைக்கிறார். This is not in the Upanyasam format or in the Pravachanam format. This particular 200 series is in the study format. We are studying Bhagavatam. அதை வாசிச்சுட்டே வரோம், அவ்வளவுதான். ரைட்யா? இதனால் பகவான் அந்தர்யாமியாக இருந்து இதை சொல்ல வைக்கிறார், அந்தர்யாமியாக இருந்து இதை கேட்க வைக்கிறார் என்ற உணர்வு. நம்ம சொல்லலை இது, இல்லையா? பகவானுடைய பிரீத்திக்காக புருஷோத்தம மாசத்திலே நாம் அனுதினமும் இந்த பாகவதத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். இந்த பூர்வகதை சங்கிரகத்தில் என்ன பார்த்தோம்? பகவான் எப்படி இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறார், முதல் இந்த 24 தத்துவங்களை உருவாக்குகின்றார், அப்புறம் அதனுடைய அதிஷ்டான தேவதைகள்லாம் விண்ணப்பிக்க தன்னுடைய காலசக்தியினாலும் தன்னுடைய மாயாசக்தியினாலும் அதன் உள்ளே புகுந்து விராட புருஷ அவதாரம், அந்த முதல் அவதாரம் எடுத்து எப்படி அவர் அந்த ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கும் பொழுது, யோக நித்திரையில் இருக்கும் பொழுது, அந்த தாமரை தண்டிலிருந்து உந்தி தாமரையிலிருந்து பிரம்மாவை படைக்கிறார். பிரம்மா படைத்த உடனே பிரம்மா கன்ஃபியூஸ் ஆகிடுறார். நம்ம எங்கேருந்து வந்தோம்? திடீர்னு அவர் சுத்தமுத்தும் பார்க்குறார். நான் யாருன்னு 4 பக்கம் பார்த்ததுனால அவர் 4 பக்கம் தலை நான்முகன் ஆனார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ பிரம்மா இஸ் ஸோ கன்ஃபியூஸ்ட் அண்ட் லுக்கிங் ஆல் அரவுண்ட், லுக்கிங் ஃபார் ஆன்சர்ஸ். அதுக்கப்புறம் பகவானே தப அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டு அவர் தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது இது ரெண்டு இடத்துல வரும். அத்தியாயம் 2 ஸ்கந்தம் 2 அத்தியாயம் 9லையும் இந்த விஷயம் வரும். இங்கேயும் 3வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்தையும் அங்கே சுகபிரம்மம் பரீட்சத்துக்கு சொல்கிறச்சே இந்த கான்டெக்ஸ்ட் சொல்லுவார். இங்கே மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லுவார். ஸோ இந்த பிரம்மா கன்ஃபியூஸ்டாக இருக்கிறச்சே தபஸ் பண்ணுவார். தபஸ் பண்ணி பகவானை தன்னுடைய ஹிருதய கமலத்தில் பார்ப்பார். அவ்வாறு தன்னுடைய ஹிருதய கமலத்திலே கண்ட பகவானை பிரம்மா துதிப்பார். அந்த பிரம்மஸ்துதி முழுக்க நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். அதில் நிறைய விஷயங்கள் பிரம்மா நமக்காக பரமாத்மாவை பற்றி சொல்லியிருப்பார். நிறைய விஷயங்கள் சொன்னார். அதுலேருந்து சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தா அவர் சொல்லுவார், பகவானே நீயே எல்லாவற்றிற்கும் மூல காரணம், நான் உனது சக்தியினாலே படைக்கப்பட்டவன், என்னை படைப்பு தொழிலை பண்ணுன்னு சொல்லிவிட்ட, எனக்கு ஒன்றும் சக்தி கிடையாதுப்பா, என்னால் தனியே இயங்கும் சக்தி ஏதும் இல்லை, நான் படைக்கிறேன் அப்படிங்கிற அகங்காரம் எங்கேயாவது எனக்கு வந்துட போகிறது, நீதான்ப்பா உண்மையான படைப்பாளன், நீ என்னை கருவியாக வச்சுண்டு இந்த பிரபஞ்சத்தை படைக்கிற அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ணிடுவார். இதெல்லாம் நமக்கு தான், இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லித்தர. நம்ம செய்யச்சே ஒரு காரியம் செய்யச்சே பிரம்மாவே அப்பேற்பட்ட படைப்பு தொழில், பிரபஞ்சத்தை படைக்கிறது எவ்வளோ பெரிய தொழில். நம்ம ஒரு சாதாரண விஷயம் பண்ணாலே, நான் தான் இந்த கவிதை எழுதினேன், நான் தான் இந்த பஜனை பாடினேன், நான் தான் நன்னா இருக்காது, நான் தான் பண்ணேன். வி வாண்ட் டு கெட் கிரெடிட்ஸ். நம்ம ஏதாவது ஒன்று ப்ரெசென்ட் பண்ணால் கூட எப்படி இருந்தது, ஹவ் வாஸ் இட், நான் நன்னா பண்ணேனா? நீ ஒன்றும் பண்ணலடா, நீ ஒரு கருவி. பகவான் உன்னை கருவியாக வச்சுண்டு நீ இந்த காரியத்தை பண்ணுற. நம்ம பாகவதத்தில் ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா, பகவான் உன்னை கருவியாக வச்சுண்டு அந்த பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற. நீ ஒன்றும் பண்ணலை. யார் சொல்கிறா இது? பிரம்மா சொல்கிறார், தயவு செய்து எனக்கு எங்கேயாவது அகங்காரம் வந்துட போய்டுறது, அதனால் உன்னோட மாயையில் எங்கேயாவது நான் மாட்டிக்க போகிறேன்ப்பா, அந்த மாயையில் மயங்காமல்
படைப்பு செய்யும் சக்தி தேவை. என் மனதிலே எப்போதும் உன் திருவடியே நிலைத்திருக்கட்டும். அப்படி ஒரு சரணாகதி. படைப்பு செய்வதற்கு தேவையான ஞானத்தை எனக்கு நீ அருள்வாய். அந்த மாதிரி பண்ணுறச்சே நான் பண்ணுறேன்னு அகங்காரம் ஊட்டிக்காத பார்த்துக்கூடா. பெரிய லெசன் நமக்கு. எவ்வளவோ பெரிய காரியம். அவர் சொல்கிறார், எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பண்ணுற, என்ன கருவியாக வச்சுன்னு பண்ணுற. ஸோ திஸ் இஸ் தி பூர்வ கதை சங்கிரகம் ஃப்ரம் எஸ்டர்டே. ஸோ இவ்வாறு அவர் துதி பண்ணுறச்சே பகவான் இப்போ அவருக்கு ஆன்சர் பண்ண போகிறார். அவர் கேட்ட கேள்விகளுக்கு பகவான் பதில் கூறப்போகின்றார். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்றுக்கு 3வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்தில் 28 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அதான் பிரம்மஸ்துதி. 29லேருந்து பகவான் இப்போ பிரம்மாவோட ஸ்துதிக்கு விடையளிக்கின்றார். நாராயணன். இன்னைக்கு அதை ஆரம்பிப்போம். ஸ்ரீ பகவான் உவாச்ச. பகவான் கூறுகின்றார், பிரம்மதேவரே, நீங்கள் வேதத்தை தன்னுள்ளே கொண்டவர். அவர் பிரம்மாவை சொல்கிறார். பிரம்மா ஏன்னா வேதம் தான் ஒன் ஆஃப் தி டூல்ஸ். வேதத்தை வச்சுண்டு தான் அவர் பிரபஞ்சத்தை படைக்க போகிறார். பிரம்மா சொல்கிறார், நீ என்ன கருவியாக வச்சுண்டுன்னு. பிரம்மா வேதத்தை வச்சுண்டு. வேதம் யார்? வேதம் பகவானுடைய மூச்சு காற்று. அவரோட டூல்ஸை வச்சுண்டு இவர் எல்லா டூல்ஸையும் கொடுத்துடுறார் பகவான் பிரம்மாக்கு. நீங்கள் வேதத்தை தன்னுள்ளே கொண்டவர் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். பிரம்மா தான் பகவான்கிட்ட சொல்கிறாரோன்னு. இல்லை, பகவான் பிரம்மாட்ட சொல்கிறார், பிரம்மதேவரே, நீங்கள் வேதத்தை தன் உள்ளே கொண்டவர். நீங்கள் போய் மனம் தளரலாமா? நீங்கள் இவ்வாறு கூறலாமா? உலகத்தை படைப்பதற்கு எல்லா முயற்சியும் மேற்கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடம் வேண்டியதை நான் முன்னமேயே செய்து தயாராக வைத்து விட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் ரெடியாக கொடுத்துட்டேன்ப்பா. நீங்கள் என்ன பண்ணணும்னா பேசாமல் தபஸ் பண்ணுங்க. உங்கள் ஹிருதயத்திலேயே நீங்கள் அனைத்து உலகங்களையும் தெளிவாக காண்பீர்கள். அதாவது என்னென்னா, இந்த 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்தில் முதல் பிரம்மாங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன். அது பின்னாடி நம்ம பார்ப்போம். எத்தனை வருஷத்துக்கு 100 வயசு பிரம்மாவுக்கு ஆயுஸ். நம்மளை மாதிரி அவருக்கு ஒரு 100 வயசு. ஆனால் அவரோட 100 வயசு கணக்கே வேறு. அதாவது காலத்தை எப்படி பிரிச்சிருப்பார்னா, முதல்ல காலத்தை 4 சதுர்யுகமாக பிரியும். சத்தியயுகம், தட் இஸ் கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த 4 யுகத்தை சேர்த்தா சதுர்யுகம் 4 யுகம். அது 4.3 மில்லியன் இயர்ஸ், 43,20,000 வருஷம். அது அந்த மாதிரி 1000 சதுர்யுகம் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகல். இன்னொரு 1000 சதுர்யுகம் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஒரு இரவு. அதாவது 2000 சதுர்யுகம் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஒரு நாள். அதன் 365ஆல் மல்டிப்ளை பண்ணால் பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் பிரம்மாவுக்கு 100 வயசு. இது கணக்கே போட முடியாது நம்ம கேல்குலேட்டரில் வச்சுட்டு. ஸோ அந்த 100 வயசுக்கு வரைக்கும் தான் இந்த பிரம்மா இருப்பார். அப்புறம் இன்னொரு பிரம்மா இல்லையா? அந்த 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்தில் முதல் பிரம்மா எப்படி தப அப்படின்னு சத்தம் கேட்டவுடனே தபஸ் ஆரம்பித்தாரோ, இங்கே இந்த கல்பத்தில், இப்போ கரண்ட் கல்பத்தில், இந்த கல்பத்தில் இப்போ இருக்கிற பிரம்மா தபஸ் பண்ணுறார். அப்போ பகவான் சொல்கிறார், நீ தபஸ் பண்ணையானா முந்தின ஜென்மங்கள்லாம் நீயே தான்டா படைத்தெல்லாம் பண்ணியிருக்க. அந்த உலகம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் நீ இப்போ சிருஷ்டி பண்ண போகிற. அதெல்லாம் உனக்கு ஞாபகம் வரும். உன்னோட யூ கேன் விஷுவலைஸ் த ஹோல் பிளான். தட் இஸ் யுவர் விஷன். உனக்கு அதில் நீ தியானம் பண்ணேன்னா மொத்த விஷயமும் உனக்கு வந்துடும் அப்படிங்கிறத ஒரே லைனில் சொல்கிறேன். அதுக்காக தான் நான் ஐ எம் பிரிங்கிங் அ கான்டெக்ஸ்ட் from Skandam 2:9, the first Brahma, verses 3:9, this Brahma in this current kalpam. So, நீ தபஸ் பண்ண, பக்தினாலே மனம் ஒரு நிலைப்படும். பக்தி ஸ்ரத்தையோடு நீ பண்ணேன்னா உன்னோட மனம் அது ஒரு நிலைப்படும். அப்போது நான் உங்களிடமும் இந்த அகில பிரபஞ்சத்திலும் ஒருபடியாக பரவி நிற்பதை காண்பீர்கள். அதேபோல் என்னுள் நீங்களும் இந்த பிரபஞ்சமும் அடங்கியிருப்பதையும் காண்பீர்கள். எல்லாத்தையும் சொல்லிடுறார். ஒரு சீக்கிரட்டாக சொல்லிடுறார். பிரம்மாக்கே தெரியும், ஏற்கனவே சொல்லிட்டார். எல்லாம் பார்க்கும் மரங்களெல்லாம், பார்க்கும் பொருள்கள் எல்லாம் எல்லாமே நீதான்ப்பா, எல்லாமே நீதான். உன்னை தவிர வேறு ஒன்று இருக்குன்னு யாராவது சொன்னான்னா அது மாயை அப்படின்னு பிரம்மாக்கே புரிஞ்சுடுத்தோம்.
இதெல்லாம் தீஸ் கிளாரிஃபிகேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபார் பீப்புள் லைக் அஸ். அதனால் நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக தான் சொல்லிகிட்டே இருக்கா. பிரம்மாவுக்கு தெரியாத மாதிரி பிரம்மா கேட்பார், பகவானும் பிரம்மாவுக்கு தெரியாத மாதிரி இதை சொல்லுவார். மைத்ரேயர் விதுரருக்கு தெரியாத மாதிரி விதுரருக்கு சொல்லுவார், விதுரர் எனக்கு தெரியாத மாதிரி மைத்ரேயரை கேட்பார். ஆல் தீஸ் கிளாரிஃபிகேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபார் அஸ். எனிவே பகவான் சொல்கிறார் மேலே 32வது ஸ்லோகம், மரக்கட்டைகளிலே இந்த தீ மறைந்து உள்ளது போல அனைத்து ஜீவராசிகளிலும் நான் மறைந்துள்ளதை ஒருவன் உணரும் பொழுது அவனது அஜ்ஞானம் தானே அகன்றுவிடும். எப்போ உனக்கு அஜ்ஞானம் விலகும்னா, நம்ம இந்த உடம்பு, இந்த சரீரம் நான் இந்த உடம்புன்னு நினச்சின்னு இருக்கிற வரைக்கும் அது ஒரு பாயிண்ட்டு. யூ ஆர் இக்னரண்ட். ஹையஸ்ட் லெவல் சொல்கிறார் பாருங்க, எங்கே பார்த்தாலும் அனைத்து ஜீவராசிகளிலும் நான் தான் மறைந்திருக்கின்றேன் என்று ஒருவன் உணரும் பொழுது அவனது அஜ்ஞானம் தானே அகன்றுவிடும். உணரும் பொழுது இப்போ தெரியறது, இந்த ஆகாயத்தை பார்த்தா, இந்த பஞ்சபூதங்களின் ஆன இந்த பிரபஞ்சத்தை பார்த்தா இதெல்லாம் தானாக இயங்காது, இதை இயக்குகின்றவன் ஒருத்தன் இருக்கின்றான் அப்படின்னு நமக்கு நன்னா தெரியறது. ஆனாலும் we indulge in all these things, right? We forget this. ஸோ அது நம்ம உணர்கிற சக்தி நமக்கு இன்னும் வரலை. எவன் ஒருவன் உணரும் பொழுது அவனது அஜ்ஞானம் தானே அகன்றுவிடும். இதெல்லாம் போய் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் கேட்பா, ரமண மகரிஷிகிட்ட போய் 1000 கேள்விகள், டாக்ஸ் வித் ரமண மகரிஷி எல்லாம் அந்த கேள்வி கேட்பா. இதெல்லாம் ஹிடன் ஜெம்ஸ் நம்ம பாகவதத்தில் இருக்குது. எப்போ சார் என்னோட அஜ்ஞானம் விலகும் சொல்லிட்டு இருப்பாருங்க. எப்போ நீ இந்த பிரபஞ்சத்தை பகவான் தான் இந்த பிரபஞ்சம்னு பார்க்குறியோ, எப்போ ஒரு மனுஷனை இன்னொருத்தரையும் அவருடைய இதுலேயும் ஹிருதய கமயத்துலேயும் பகவான் தான் இருக்கார் இல்லையா, அந்த ஒரு உணர்வு வரச்சே தான்டா உன்னோட அஜ்ஞானம் தானாக போயிடும்டா அப்படின்னு பிரம்மாக்கு பகவான் சொல்கிறார். 33 எப்பொழுது ஒருவன் பஞ்சபூதங்கள், 10 புலன்கள், முக்குணங்கள், மேலும் சித்தம் அந்தக்கரணம் இவைகளிலிருந்து விடுபட்டு தன்னை என்னிலிருந்து தனியாக காணாமல் ஒன்றாக காண்கிறானோ அப்பொழுதே அவன் முக்தி அடைகிறான். இது ஆத்ம சாட்சா்காரம். அத்வைத பரமா சொல்கிறார், நீயே பிரம்மம் என்று உணர்வாயானில் அது கடைசி நிலை. நீயே பிரம்மம் என்று நம்மால் இப்போ உணர முடியல. அந்த மாதிரி உணர்ந்தவா 1-2 பேர் இருக்கா. அந்த மாதிரி நீயே பிரம்மம் என்று உணர்வாயாகில் உனக்கு அப்பொழுதே முக்தி. அஜ்ஞானம் அகல்றது மாத்திரம் இல்லை, அஜ்ஞானம் அகன்று அப்பொழுதே முக்தி உனக்கு. இது அடுத்த நிலை. நீயே பிரம்மம் என்று உணர்வா. இது ஆத்ம சாட்சா்காரம். சரியா? இது அத்வைத பரமா. விசிஷ்டாத்வைதத்தில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. அதில் ராமானுஜ சம்பிரதாயத்தில் அவள் என்ன சொல்லுவா, இந்த ஜீவாத்மா இதெல்லாம் உணர்ந்தால் மாத்திரம் ஆத்ம சாட்சா்காரம் மாத்திரம் போராது. ஆத்ம சாட்சா்காரம் ஆனால் விட்டு பரமாத்ம சாட்சா்காரம், அதாவது பகவான்கிட்ட போய் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். யா, லெட்ஸ் நாட், திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் அ கிளாரிஃபிகேஷன். ஐ எம் ஆடிங் இட் ஹியர். மேலே 34 பலப்படியான கர்ம சம்சாரங்களுக்கு ஏற்ப, முன்வினை செயல்களுக்கு ஏற்ப பலவிதமான ஜீவராசிகளை படைக்க விரும்பும் உமது சித்தம் மோகத்தை அடையாது. நீங்கள் உங்கள் மேலே எதுலையாவது இன்ஃபேச்சுவேஷன் அதெல்லாம் வந்துடும். காமம், குரோதம், மோகம் இதெல்லாம் உனக்கு வராதுப்பா. இது எனது திருவருளின் பயன். உனக்கு நீ இவ்வளவு இது பண்ணிருக்க, என்னை ஸ்துதி பண்ணியிருக்க, அதனால் உனக்கு இதெல்லாம் ஒட்டாது, இந்த மோகங்கள்லாம் ஏற்படாது, கவலைப்படாது. அடுத்தது 35 முதலில் நீங்கள் எப்படி சொல்கிறார் பகவான் பிரம்மாவை பார்த்து நீன்னு சொல்லலாம், தப்பில்லை, மரியாதை குறைவில்லை. நீங்கள் மந்திரங்களை கண்டவர், ஞானி, நீங்கள் பல படைப்புகளை செய்த போதிலும், இதுக்கு முன்னாடி நிறைய படைப்பு பண்ணிருக்கப்பா நீ, இதெல்லாம் பண்ணாலும் உங்கள் மனம் என்னிடமே லயித்திருப்பதால் பாவத்தையே செய்ய தூண்டும் ரஜோகுணம் உங்களை பாதிக்காது. அஷ்யூரன்ஸ் கொடுக்குற ஸ்டாம்ப் குத்தின்றே வரார். எவன் ஒருவன் பகவானிடம் மனம் லயித்திருக்கிறானோ அவனுக்கு இந்த பாவத்தை தூண்டும் ரஜோகுணம் பாதிக்காது. பிரம்மாவுக்கு கொடுக்குற அஷ்யூரன்ஸ் எல்லாம் நமக்கும் தான். அதே தான் நமக்கு இதெல்லாம் கிளாரிஃபிகேஷன். அடுத்தது 36 பஞ்சபூதங்கள்
10 இந்திரியங்கள், முக்குணங்கள், சித்தம் இவற்றின் தொடர்பு அற்றவன் நான் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இஸ் வேலிடேட்டிங். உனக்கு எல்லாம் தெரியும்டா, உனக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியும். உடலை பெற்ற ஜீவராசிகளினாலே நான் முழுவதுமாக அறிய முடியாதவனாக இருப்பினும் நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்கள் என்பது இதனால் புரிகிறது. நீ சாதாரண ஜீவன் இல்லைடா. யூ ஆர் நாட் அன் இக்னோரண்ட் மேன் லைக் எனி அதர் ஜீவன். ஐ நோ யூ நோ ஆல் அபவுட் மீ அப்படின்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் இங்கே 36. 37 தாமரையிலே நீங்கள் தோன்றிய பொழுது, பகவான் அவர் பிரம்மா தாமரையிலேருந்து தானே வந்தார். தாமரையில் நீங்கள் தோன்றிய பொழுது இந்த தாமரை எங்கிருந்து உண்டாயிற்று, அது என்ன இடம் காணவில்லையே என்று புரியாது அதன் தண்டு வழியாக பிரளய நீரிலே நீங்கள் தேடிய பொழுது, என்னை பற்றி தாங்கள் ஐயம் கொண்ட பொழுது நான் எனது இந்த திருமேனியை வெளியிலே காட்டாமல் உங்கள் ஹிருதயத்திலே காட்டினேன் அல்லவா. பகவான் அக்னாலஜ் பண்ணுறார் எல்லாத்தையும். நீ என்னை பார்த்தியோனோ, நான் உன்னை ஹிருதய காமத்தில் காமிச்சேனோன்னோ எல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் நான் மறக்கலடா அப்படின்னு அக்னாலஜ் பண்ணுறார். 38 அன்பரே, நீங்கள் எனது திருவிளையாடல்களை பற்றிய துதிகள் செய்ததும் என்னை குறித்து தவம் இயற்றியதும் என்னுடைய திருவருளால் தான். நான் உன்னை அப்போவே கடாட்சிச்சிட்டேன்டா. நான் உனக்கு கடாட்சம் பண்ணா விட்டு தான்டா நீ என்னை துதி பண்ண. அதனால் என்னோட கடாட்சம் உனக்கு ஏற்கனவே இருக்குடா. அதனால தான் நீ இதெல்லாம் பண்ணுற. அதனால் பயப்படாத. முதல் லைனே சொல்கிறார், பயப்படாத. நான் அனைத்து திருக்கல்யாண குணங்களுடன் கூடியவனாக சகுணனாக உங்களுக்கு நான் காட்சியளித்த போதிலும் என்னை நிர்குணமாகவே உலகை படைக்க திருவுள்ளம் கொண்ட நீங்கள் துதித்தமையினாலே என் மனம் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறது. உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும். ததாஸ்துன்னு வாழ்த்துடுறார். நான் உனக்கு சகுண பிரம்மமாக காட்சி அளித்தேன். எல்லா குணங்களும் கல்யாண குணங்கள் பொருந்தியவனாக உனக்கு நான் காட்சி கொடுத்தேன். அப்போ கூட நீ என்ன பரமாத்மா, என்னை நிர்குணமாகவே குணமற்றவனாக இருக்கும் அந்த பரபிரம்மமாகவே நீ என்னை பார்த்த பற்றியா? அப்போ நான் எங்கேயோ போயிட்ட, நீ அடுத்த லெவலில் இருக்க நீ. அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிப்பா. அதனால் ஒரு கவலையும் படாத, உனக்கு எல்லா நலன்களும் உண்டாகட்டும். 39 40 ஸ்லோகம். நான் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி அருள்பவன். ஆகவே நீங்கள் துதித்த இந்த துதியினாலே என்னை துதிப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பியதெல்லாம் நான் அளிப்பேன். அடுத்த ஸ்டாம்ப்பு. நீங்கள் துதித்த இந்த துதியினாலே என்னை துதிப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பியதெல்லாம் நான் அளிப்பேன். நம்ம என்ன நினைக்கணும்? லோகம் க்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம நினச்சிக்கணும். நம்ம விரும்புகிறது என்ன? லோகம் க்ஷேமமாக இருந்தால் நம்ம எல்லாரும் க்ஷேமமாக இருக்கோம் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம் இல்லையா? இந்த அத்தியாயம் மூலமாக. அடுத்தது, மக்கள் அனுஷ்டிக்கும், அதாவது குளம் வெட்டுறது, பூர்த்த தர்மம் பண்ணுறது, தவம் பண்ணுறது, வேள்விகள் பண்ணுறது, தானங்கள் பண்ணுறது, யோக சாதனைகள் பண்ணுறது, சமாதி, தியானம், அவற்றால் பெறும் நன்மைகள் எவையோ அவை எனக்கு மகிழ்ச்சி தான். அதெல்லாம் மகிழ்ச்சி தான்ப்பா, நான் மாட்டேன்னு சொல்லலை. நான் மகிழ்வது அவற்றின் பயன் என்பது உண்மையறிந்த சான்றோர்களது ஒருமித்த கருத்து. இதெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு பண்ணுறா? பகவானை பிரீத்தி பண்ணணும்னு பண்ணுறா இல்லையா? ஸோ சான்றோர்கள் என்னை மகிழ்வு செய்வதற்காக இதை செய்கின்றார்கள். அது சான்றோர்களின் கருத்து, அதை நான் ஒத்துக்கிறேன். பிரம்மதேவரே, அனைத்து ஜீவராசிகளின் உயிர் நான் தானே. தன் உயிரிலே அன்பு கொள்ளாதவன் எவன் உண்டு? ஆகவே என்னிடமே அனைவரும் அன்பு கொள்ளுங்கள். எல்லாரோட ஜீவராசிகளோட உயிரும் நான் தானேப்பா. அதனால் எல்லாருக்கும் உயிர் மேலே ஆசை இருக்கு இல்லையா? அதனால் என்னிடம் அன்பு கொள்ளுங்கள். ஒருவன் அதிகமாக நேசிக்கும் அவரது மனைவி, மக்கள், சுற்றம் ஆகிய அனைத்தை காட்டிலும் அன்பு கொள்ள வேண்டியது பகவானிடம்தான் இல்லையா? ஏனெனில் அவை அனைத்தும் அழியும் தன்மையுடையன, பகவான் அழியாத தன்மையுடையவன். அதான் சொல்லுவா இல்லையா? பிரம்ம சத்தியம், ஜெகம் மித்யா. நாம் இந்த சரீர சம்பந்தமாக காணும் உறவுகள் எல்லாமே
இது வந்து நிரந்தரம் கிடையாது இல்லையா. இந்த சரீரம் அழியக்கூடியது. அதனால் சரீரம் சம்பந்தப்பட்ட உறவுகளும் நிலையான இது கிடையாது, இது கிடையாது, இல்லை சாஸ்வதம் கிடையாது. பகவானுக்கு அழிவே கிடையாது. முன்னாடியும் அவர் தான் இருந்தார், இப்போவும் அவர் தான் இருக்கார், பின்னாடியும் அவர். அந்த கருத்தை சொல்கிறதுக்காக சொல்கிறார். அதனால் நீ வந்து உன்னோட மனைவி மேலே அன்பு செலுத்தக்கூடாது, உன்னோட குழந்தைகள் மேலே அன்பு செலுத்தக்கூடாதுன்னு இல்லை. கிரகஸ்தன் கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டித்து தான் ஆக வேண்டும். அது நமக்கு நம்மளுடைய கர்மா நம்ம படைச்சிருக்கார். ஆனால் அதில் ஒட்டிக்காமல் இரு அப்படிங்கிற. இதெல்லாம் நிரந்தரம் இல்லைப்பா, இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. அப்பப்போ சொல்கிறா இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. இதெல்லாம் பிரம்மாவுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார். பிரம்மா ஒரு ஞானி, அவருக்கு சொல்கிற மாதிரி நமக்கு சொல்கிறார். இல்லை வேறு ஒன்றும் இல்லை. இந்த கடைசி ஸ்லோகம் 43, இதுக்கப்புறம் 44 மைத்ரேயர் வில் டோ தி கன்க்ளூடிங் கிளாரிஃபிகேஷன். ஸோ பகவானோட ஆன்சர்ஸில் இது லாஸ்ட் ஸ்லோகம் 43. பகவான் வந்து இப்போ இன்னொரு தரம் பிரம்மாவுக்கு ஒரு கடைசி முறையாக ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு, ஒரு ஊக்கம். பகவான் சொல்கிறார், நீயே ஆத்மா, இந்த மூல காரணமாக, என்னை மூல காரணமாக உடையவன் நீ, வேதங்களின் ஸ்வரூபம். அவனை சொல்கிறார் பகவான் வந்து, அவரை சொல்கிறார், பிரம்மா நீ வேதங்களின் ஸ்வரூபன், யாரோட உதவியும் உனக்கு வேண்டாண்டா. இந்த 3 உலகங்களையும் மற்றும் எனக்குள்ளே இருக்கா இல்லையா எல்லா ஜீவராசிகள், அவள் எல்லாரையும் போன கல்பத்தில் நீ எப்படி படைச்சையோ அதே மாதிரி இந்த கல்பத்திலையும் படைப்பாயாக. படைக்க கடவீர். அதாவது ஒரு தரமும் மகா பிரளயம் வரும் இல்லையா. அந்த மகா பிரளயத்தின் போது உலகம் அழிஞ்சிடும். அப்போ சேத்தனம் அச்சேத்தனம் சித்து அச்சித்து எல்லா உயிர்களும் உயிரினங்களும் அவரோட பகவானோட உடம்புல போய் ஒட்டின்றோம். இப்போ திருப்பியும் பிரம்மா வந்து ரீக்ரியேட் பண்ணுவார் இந்த பிரபஞ்சத்தை. அந்த பிரம்மா ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பகவான் என்னென்னலாம் பண்ணி வைப்பார் அப்படிங்கிறத முன்னாடி பார்த்தோம். இப்போ பிரம்மா இஸ் ரெடி டு ரீக்ரியேட் இட். அந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணுறச்சே பகவான் சொல்கிறார், இப்போ நீ இந்த திருப்பியும் இந்த உலகங்களையும் நன்றாக படைத்து இந்த அனைத்து ஜீவராசிகளும் என்னோட உட்காண்டிருக்க அனைத்து ஜீவராசிகளையும் முந்திய கல்பத்தில் இருந்தபடியே படைக்க கடவீர் அப்படின்னு சொல்லி ஃபைனல் பெஸ்ட் விஷஸ், ஐ விஷ் யூ த வெரி பெஸ்ட், கேரி ஆன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்றார். இங்கே இப்போ மைத்ரேயர் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் மைத்ரேயர் கூறுகிறார். இப்போ விதுரருக்கு, பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் அதிபனான பகவான் பத்மநாபன் படைக்கும் கடவுளான பிரம்மதேவரிடம் படைப்பின் உண்மை நிலையினை இவ்வாறு விளக்கமாக கூற கேட்டு தமது ஸ்ரீமன் நாராயண திருமேனியை அவருடைய ஹிருதய கமலத்திலே மறைத்து கொண்டார். ஹிருதய கமலத்தில் காமிச்சார். இப்போ எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாரோன்னா பகவான் டப்புன்னு மறைஞ்சு போயிட்டார். இனிமேல் இட் இஸ் நாட் வாண்ட் டு கம் அண்ட் பாதர் பிரம்மா. உனக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, நீ தபஸ் பண்ணு, போன கல்பத்தில் எப்படி எல்லாம் இருந்ததோ அதே விஷயங்கள்லாம் உனக்கு புலப்படும். யூ வில் see the whole, you can visualize the whole thing in your tapas and you go ahead and recreate. You don't need anybody's help. You are a Veda Swarupan. எல்லாம் சொல்லி அவரை பெஸ்ட் விஷஸ் கொடுத்து அவருடைய ஹிருதய கமலத்திலேருந்து பகவான் மறைஞ்சு போயிட்டார். இன்றைக்கி நம்ம சத்சங்கத்தை இதோட நிறைவு பண்ணிக்கிறோம். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 3வது ஸ்கந்தத்திலே 9வது அத்தியாயம் முற்றிற்று. எதக்ஷர பதப்பிருஷ்டம் மாத்ராஹீனம் துயர்பவேத் சர்வம் ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாட்சராணி ச நியூனானி சாதிரிக்தானி சமக்ஷ்ம புருஷோத்தம நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்ரீஹரயே நமக, ஸ்ரீஹரயே நமக, ஸ்ரீஹரயே நமக. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த.